ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः विदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। तैत्तिरीय उपनिषत्। हरिओम जी। स यश्चायं पुरुषे यश्चासावादित्ये स एकः स य एवं वित् अस्माल्लोकात् प्रेत्य एतमन्नमयमात्मानमुपसंक्रम्य एतं प्राणमयमात्मानमुपसंक्रम्य एतं मनोमयमात्मानमुपसंक्रम्य एतं विज्ञानमयमात्मानमुपसंक्रम्य एतमानन्दमयमात्मानमुपसंक्रम्य इमान् लोकान् कामान्निकामरूप्यनुसञ्चरन् एतस्सामगायन्नास्ते हा ऊहा ऊहा ऊ अगमन्नमगमन्नमगमन्नम् अगमन्नादो अगमन्नादो अगमन्नादः अगकृश्लोककृत् 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 अगमस्मि प्रथमचारुतास्य पूर्वं देवेभ्यो अमृतस्य नाभागि यो मा ददाति स इदेवमा भागा अगमन्नमन्नमदन्तमात्मि अगं विश्वं भुवनमप्यभवां सुवर्णज्योतिः य एवं वेद इत्युपनिषत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। जीवयात्रा முதல் பாடல் ஸ்லோகம். नित्यानन्दसुखं पदं सुविमलं प्राप्तुं समीया कायुधाः सर्वे जन्मभृतः सदा व्यसनिनस्तत्स्थानसम्मार्गणे एवं सत्यपि साध्य साधनयुगं सम्यक् न जानन्ति ते न प्राप्ता अधुनापि सौख्यपदवीं स्वाभीष्टरूपाय यदः। இரண்டாவது பாடல். तत्प्राप्त्यै प्रभुसंहितापि कृपया त्रय्यन्तसारान्विता वल्लीकाटकमध्यगा कविसमं प्रोत्साहयन्ति नरान् एवं साधनकल्पनां रचयते सन्मार्गगानां सदा तद्विष्णोः परमं पदं च सहसा गन्तुं मनीषावधाम्. இதுவரைக்கும் நாம ஜீவ யாத்திரையில முதல் பாடலுடைய முதல் வரியை பார்த்தோம். அதுல அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நித்தியானந்த சுகம் அப்படிங்கிறது மோட்சம். நித்திய ஆனந்தமாக இருக்கக்கூடிய ஒரு மோட்சத்தை தான் அடைய வேண்டிய, ஒவ்வொருத்தரும் அடைய வேண்டிய பதம். அது துக்கம் கலக்காத அந்த சுகத்தை அடைவதற்கு ஆசை உடையவர்கள், எல்லா ஜென்மத்தை அடைந்தவர்கள்,
இது அந்த சுகத்தை அடைவதற்காகத்தான் நம்ம பல மனித இதற்கு முன்னால பல ஜென்மங்கள் எடுத்தோம். மனித சரீரத்தை இதற்கு முன்னால் பல ஜென்மங்கள் எடுத்து அந்த ஆனந்தத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்னு தான் எப்பொழுதும் எல்லோரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பாதையில் தான் எல்லா ஜீவராசிகளும் அந்த பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அந்த ஆனந்தத்தை அடைவதற்காகத்தான் எல்லா ஜீவராசிகளும் மனித சரீரத்தை எடுத்து அந்த பதத்தை, நித்யானந்த சுக பதத்தை அடைவதற்காகத்தான் எல்லாருமே முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். சும்மாவில் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதற்குண்டான முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது மனித சரீரத்தில் பிறக்கும் போது அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. மற்ற விலங்கு சரீரத்திலோ மற்ற தாவர சரீரத்திலோ எடுக்கும்போது அந்த ஜீவாத்மாவுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படுவது இல்லை. இதற்கு முன்னால நம்ம பல மனித சரீரம் எடுத்து அதை நம்ம வேஸ்ட் பண்ணித்தான் இப்ப இங்க வந்து பிறந்திருக்கிறோம். ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு எப்படி தெரியுது? இப்ப பிறந்திருக்கிறோம்னாவே இதுக்கு முன்னால எடுத்த மனித சரீரத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த நித்யானந்த சுகத்தை பெறாமல் லைஃபை வேஸ்ட் பண்ணதுனால இப்ப பிறவி எடுத்திருக்கிறோம். இதுக்கு தான் அன்னைக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். வசுதேவர் நாரதர்கிட்ட கேட்பார், நான் போன ஜென்மத்துல அடுத்த ஜென்மத்துல நல்ல பையன் வேணும், நல்ல சொத்தோட நல்ல வசதியோட வாழணும், எல்லா லௌகீக சுகத்தையும் கேட்டேன். இப்ப இந்த ஜென்மத்துல நானு எனக்கு யாரு பையன்? வாசுதேவனை மகனாகி பெற்றுவிட்டேன். ஆனா என்ன பிரயோசனம்? எனக்கு மோட்சம் கிடைக்கும். நான் மோட்சத்தை என்ன பண்ணல? போன ஜென்மத்துல கேட்கல, அதனாலதான் இந்த ஜென்மத்தை எடுத்திருக்கேன். இனி இந்த ஜென்மத்திலேயாவது நான் மோட்ச பதத்தை அடையணும், சொல்லி கொடுங்க அப்படிங்கறத நாரதர்கிட்ட கேட்டார். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த எல்லா ஜீவராசிகளும் அதை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. மனித சரீரம் கிடைக்கும் போது ஜென்மங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஜென்மத்தை எடுத்துக்கிட்டு இருக்குது. மனித சரீரம் கிடைக்கும் போது அதற்குண்டான வாய்ப்பு கொடுக்கப்படுது. மற்ற தாவர சரீரங்கள் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதற்கு முன்னால பல வாய்ப்புகள் இறைவன் நமக்கு கொடுத்துத்தான் இருக்கிறார். அதை எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ஜென்மத்துல வந்து நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனா பாருங்க, அதற்குண்டான முயற்சி செய்யாமல் இல்லை. எப்படிங்க? வகுப்புக்கு போனாத்தான் நம்ம அதுக்கு செஞ்ச முயற்சி நம்ம நினைக்கிறோம். வகுப்புகளே வரலினா அந்த முயற்சி இல்லைன்னா அவங்க ஒவ்வொரு ஜீவராசியும் தேடுவது நித்தியமான அந்த ஆனந்தத்தை தான். ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இந்த விஷய ஆனந்தத்தை அடைவதன் மூலியமாக, இந்த லௌகிக விஷயத்தில் புத்திர பௌத்திர சொத்து பத்து இதையெல்லாம் அடைவதன் மூலியமாக, அதெல்லாம் அனித்தியம்னு தெரியாததுனால அதை அடைஞ்சதுனால நித்திய ஆனந்தத்துக்கு நம்ம போயிருவோம்னு நினைச்சிட்டு தேடுறாங்க. தேடுதல் ஒண்ணு, சாத்தியம் ஒண்ணு. ஆனா அவங்க சூஸ் பண்ண சாதனம் தான் என்னது? அனித்திய விஷயங்களை சாதனமாக எடுத்துக்கொண்டு ஓடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி ஹாப்பி. அதை எதை காமிக்குது? ஆனந்தத்தை நோக்கித்தான். அது எப்படிப்பட்ட ஆனந்தம்? நித்திய ஆனந்தத்தை நோக்கித்தான் ஓடுறோம். ஆனா நித்திய ஆனந்தத்தை பெறுவதற்குண்டான சாதனம் எதுன்னு தெரியல. சாத்தியமும் இந்த பொருள்களினால் கிடைக்கக்கூடிய, உறவுகளினால் கிடைக்கக்கூடிய, அனுபவங்களால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் தான் எனக்கு வேணும்னு நாம் நினைச்சுக்கிறோம். அதை நாம் உண்மையில் தேடுவது இல்லை. நாம தேடுவது நித்திய ஆனந்த பதம், மோட்சம், சுகம். நித்தியானந்த சுகத்தை தான் ஒவ்வொரு மனிதன் தேடுகிறான். அதற்குண்டான முயற்சியும் செய்யறாங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு போன கிளாஸ்ல வேற என்ன ரிவைஸ் பண்ணி பார்த்தாதான் ஏக புருஷார்த்தம்ங்கிற வார்த்தை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? முதல்ல புருஷார்த்தம், மனிதனுடைய தேடுதலை 4ஆக பிரித்தாலும் கூட உண்மையில் அவனுக்கு ஒரே புருஷார்த்தம் ஆனந்தம் தான். ஏன்? நீங்க வந்து அர்த்த புருஷார்த்தம், வாழ்க்கையோட நெசசிட்டிஸ், உணவு உடை இருப்பிடத்தை தேடினாலும் சுகமா இருக்கிறதான் ஒருத்தர் தேடுறான். இல்ல இந்திரிய சுகத்தை கண்ணுல இதை பார்த்துக்க ரசிக்கணும், காதுல இதை கேட்கணும், வாயில இதை சாப்பிடணும், இந்திரிய சுகத்துக்கு பின்னால போனாலும் அவன் தேடுவது எது? ஆனந்தத்தை தான். இல்ல தர்மம் புண்ணியம் செய்யணும், தேவதா வழிபாடுகள் தான தர்மங்கள் பண்ணணும், அதன் மூலியமாக தர்ம புருஷார்த்தம்னா புண்ணியத்தை தேடுகிறானால எதுக்கு? துக்கமா இருக்கிறக்கா? நோ, அதன் மூலியமாக ஆனந்தத்தை தான் அவன் தேடுகிறான். சோ 3 புருஷார்த்தமாக பிரித்து கொடுத்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தேடுவது 4வது புருஷார்த்தம், மோக்ஷம், ஆனந்தம், நித்திய ஆனந்த. மோக்ஷம்ங்கிறவடு நித்திய ஆனந்த சுகம். அதற்குத்தான் அவன் தேடிக்கொண்டிருக்கிறான். அதனால என்ன சொன்ன, புருஷார்த்தத்தை சாஸ்திரம் பிரிச்சு காமிச்சாலுமே, 4 புருஷார்த்தமாக பிரிச்சு காமிச்சாலுமே உண்மையில் மனிதன் தேடுவது ஆனந்த சுகம். அது எப்படி முன்னால புரிஞ்சுக்கணும்? நித்திய ஆனந்த சுகம், அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறான். அப்போ அந்த சுகத்துக்கும் இப்ப வந்து நம்ம அனுபவிக்கிற சுகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம்.
இப்ப நமக்கு ஒரு சுகம், ஒரு நல்ல உணவு உண்ணும் போது ஒரு சுகம் வருது, ஒரு நல்ல ஆடை உடுத்தும் போது ஒரு சுகம் வருது, ஒரு நல்ல இருப்பிடம் ஒரு வீடு கட்டி போகும்போது சுகம் வருது, ஒரு பையன் உறவுகள் ஒரு நல்ல பையன் நல்லா படிக்கிறான், ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், மெடல் வாங்குறான்னா நமக்கு ஆனந்தம் சுகம் எல்லாமே வருது. அதிலிருந்து இது என்னது விஷயானந்தம்னு பேரு, எனக்கு பிரிச்சு காமிக்கிறதுக்காக. அது அவர் என்ன பேரு வச்சுட்டாரு, நித்திய ஆனந்த சுகம் வச்சுக்கலாம். அதிலிருந்து இந்த லௌகிக விஷயத்தில் நீங்க பெறுகிற ஆனந்தம், அதுக்கு பேர் என்ன, விஷய ஆனந்தம். வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட் மூலியமா வருது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த விஷய ஆனந்தத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. அதனாலதான் ஜனங்க நித்தியானந்த சுகம் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியுது இல்ல ஆச்சுங்களா. இந்த விஷய சுகத்தையும் என்ன நினைச்சுக்கிறாங்க, நித்தியானந்த சுகமாக அவங்க நினைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ விஷய சுகம் ஒண்ணு ஆத்ம சுகம், ஆனந்த சுகம், நித்தியானந்த சுகம், இன்னொன்னு விஷய சுகம். விஷய சுகம் உங்களை நாடி வருது, தேடி போறோம், சுகத்தை தேடி நம்ம போறோம், அது வருது, சுகத்தை கொடுக்குது. ஆனா அதுல இருக்கிற தோஷம் என்ன, ஏன்னா நீங்க எந்த பொருளை தேடி போனீங்களோ எல்லாமே அனித்தியம். அப்ப அதுல இருந்து வர சுகம் எப்படியாத்தான் இருக்கும், அனித்தியம். உங்களுக்கு ஒரு பொருள்னால ஒரு சுகம் வந்ததுன்னா நீங்க உயிரோடுற வரைக்கும் உங்க வாழ்க்கை காலம் முழுவதும் அது சுகத்தை கொடுப்பது இல்லை. உதாரணம் சுவாமிஜி சொல்லுவார், லட்டு ஃபர்ஸ்ட் லட்டு கொடுக்கிற சுகத்தை ரெண்டாவது லட்டுனால கொடுக்க முடியாது, ரெண்டாவது லட்டு கொடுக்கிற சுகத்தை மூணாவது லட்டுனால கொடுக்க முடியாது, 10வது லட்டு வரும்போது உள்ள இருக்கிறது வெளியில வரும், அது சுகம் அல்ல, துக்கமா மாறப்போகும். சோ அந்த வெளியில இருந்த விஷயம் சுகம் அனித்தியம். ஃபர்ஸ்ட் நித்தியமான சுகத்தை அது நமக்கு கொடுக்க முடியாது. அடுத்தது அதிருப்தி. 5வது லட்டு 6வது லட்டுல உள்ள போகும்போது எப்படி இருக்கும், அதிருப்தி, அது திருப்தியாக இருக்காது. 2 சாப்பிடும்போது ஒரு திருப்தி சில பேத்துக்கு வரலாம், சில பேத்துக்கு 5 வரலாம். ஆனா அதை தாண்டி போகுது, திருப்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த லட்டை கொண்டாந்து கொடுக்கும் போது ஐயோ வேண்டாம் சொல்றமா இல்லையா, அதிருப்தி. அதே பொருள் தான், ஆனா எதை கொடுக்குது, அதிருப்தி தான் கொடுக்கும். அது அனித்தியம், பெர்மனண்டா நம்மளோட சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காது. அடுத்தது அந்த சுகம் நம்மை அடிமைப்படுத்திவிடும், பந்தகத்துவம். 3வது தோஷத்துக்கு பேரு பந்தகத்துவம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன, அனித்தியம். அடுத்தது அதிருப்திகரம், அதிருப்தியை கொடுக்கும். 3வது பந்தகத்துவம், அது நம்மள என்ன பண்ணிடுவோம், அடிமைப்படுத்துவோம். அந்த பொருளை நீங்க யூஸ் பண்ணி பழகிட்டீங்கன்னா அதுக்கு நாம என்ன ஆயிடுவோம், அடிமையாகி விடுவோம். நம்மளுடைய சுதந்திரம், அடிமையாதுன்னா என்னங்க, நம்மளுடைய சுதந்திரம் அந்த பொருளினால் பறிக்கப்பட்டு விடும், அது பேர் தான் அடிமை. அடுத்தது 4வது துக்க மிஸ்ரித்துவம், அது துக்கத்தோடு கலந்துதான் வரும். அது லட்டே எடுத்துக்குங்க, 10 லட்டுக்கு தானே 5 லட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஆகும், அங்கங்க கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக்னு என்ன வரும், துக்க மிஸ்ரித்துவம். சோ அது ஒரு சுகம், ஒவ்வொரு பொருளுக்கு பின்னால என்ன இருக்குது, துக்கத்தோடு வருது. ஆனா நாம பார்க்க தவறி விடுகிறோம், அதுதான் துக்க மிஸ்ரித்துவம். அடுத்தது தவிர்க்க முடியாதது, நம்ம மனதில் ஏற்படுகிற ராக துவேஷத்தை அதிகம் பண்ணும். நம்மளுடைய மனதிலுள்ள அழுக்கு என்னது, விருப்பு வெறுப்பு. அந்த ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு சுகமும், ஒவ்வொரு ஆனந்தமும், இந்த உலகத்தில் கிடைக்கிற ஒவ்வொரு சுகமும் ஒவ்வொரு ஆனந்தமும் நமக்கு விருப்பு வெறுப்ப உள்ள அதிகம் பண்ணிவிடும். இப்படி தோஷங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இந்த தோஷம் இருப்பது எது, லௌகீக சுகம், விஷய சுகம். இதிலிருந்து கம்ப்ளீட்டா ஒரு பெருக்கல் குடி போருங்க, அந்த பக்கம் ஆப்போசிட்ல வர்றதுதான் நித்யானந்த சுகம் பதம். இது எதுவுமே இல்லாதது அப்படி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம சொன்னது பாத்தீங்களா, எதுவுமே இல்லாத சுகம் தான் நித்யானந்த சுகம் பதம். இப்போ போன கிளாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு அது பதில் சொல்லாம விட்டுருந்தேன், அதை ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, நான் அதை சொல்லிடுறேன். அதாவது இப்ப ஜீவ யாத்திராங்கிறது என்னங்க, இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன நடக்கணும்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. இப்ப இந்த ஜீவ யாத்திரா பிறந்ததுக்கு அப்புறம் இறப்பதற்குள் அவன் எப்படி பயணிக்கணும், எதை சாதனமாக வச்சுக்கணும், எதை சாத்தியமாக வச்சு அதற்குண்டான சாதனத்தை தேர்ந்தெடுத்து அந்த வாழ்க்கையில் சாத்தியத்தை அடையணுங்கிறது ஜீவ யாத்திரா டெக்ஸ்ட். இறந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆகிறோம், இந்த ஞானத்தை பெறாதவர்கள், இந்த ஆத்ம ஞானத்தை பெறாதவர்களுக்கு தான் மறுபடியும் பிறப்பு. அந்த ஞான நிஷ்டைக்கு போனவங்களுக்கு என்ன கிடையாது, பிறப்பு கிடையாது. அப்படி நீங்க ஞான நிஷ்டைக்கு போகாம இறக்கும் போது இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த சரீரத்தை எடுப்பதற்குள் நாம 5 இடத்துக்கு போவோம். அதனால அதுக்கு பேரு பஞ்சாக்னி வித்யா. உபனிஷத் படிச்சவங்களுக்கு இது தெரியும். பஞ்சாக்னி வித்யா முண்டக்கோ உபனிஷத்தில் இறைவன் கூறுவது, வேற மனிதர்களால் கூற முடியாது.
எப்பேற்பட்ட மனிதனும் செத்தாதான் தெரியும் இல்லைங்களா நம்ம எங்கெங்க போறோங்கிறது. அப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் மறந்து போயிருது. எப்படி சொல்ல முடியும் ஒரு மனிதனால் இந்த மாதிரி உனக்கு இறந்ததுக்கு அப்புறம் இந்த டிராவல் இருக்குங்கிறது இறைவன் கூறியது. எந்த இறைவன் தர்மத்தை பத்தி பேசுறாரோ, எந்த இறைவன் ஆத்ம ஞானத்தை பத்தி பேசுறாரோ, அதே இறைவன் தான் ஒரு ஜீவன் ஆஃப்டர் டெத் எங்க போறான்னு பேசக்கூடிய யோகிதா அம்சம் உடையவர் இறைவன் மட்டுமே. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. அதை நான் கண்டுபிடிச்சேன், நான் தியானத்துல கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் பூச்சாண்டி வேலை. அது நம்ம எந்த மனிதன் எந்த தியானத்திலும் உட்கார்ந்து எப்பேற்பட்ட மகாத்மாவும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த சரீர உபாதியில் இருந்து கொண்டு எப்படிங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? சோ இறைவனுடைய வாக்கு என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் சரீரத்துக்கு பேரு, அதான் சரீரம்ங்கிற பேரு எதுக்காக வருதுன்னா அந்த இடத்துல அவங்க இருப்பாங்க அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஜல சரீரம். இறந்தோன்னு அவங்க எதை அடையிறாங்க? ஜல சரீரம். அதோட கான்செப்ட் தான் பாருங்க, சாம்பலை கொண்டு ஜலத்துல கரைக்கிறது. அது அந்த கான்செப்ட் தான் நமக்கு எங்க கிடைக்குது? ஜல சரீரம். இப்ப அது ஜல சரீரத்தில் இருந்து போகுது. இப்ப நீர் நதியோடவோ நீர் ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்ம அந்த சூக்ம சரீரம் எது போச்சு? சூக்ம டெத்துன்னு என்ன? ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்மம் தான் போயிருக்கு. அந்த சூக்ம சரீரம் ஃபர்ஸ்ட் எங்க போகுது? ஜலம். ஜலத்தை நாடியது போகும். அப்புறம் அந்த ஜலம் என்ன ஆகுது? அந்த சூரியனுடைய கதிர்கள் எங்க போகுது? அது இழுத்து மேகத்துல கொண்டு விட்டுரும். சரி, ரெண்டாவது நம்ம இடம் என்னது? மேகம். அந்த மேக சரீரம்னா அந்த மேகத்தோடு கலந்து நம்ம மேகமாகவே நம்ம இருப்போம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் மீன்ஸ் இறைவன். சோ ரெண்டாவது மேக சரீரம். அந்த ஜலத்திலிருந்து நம்ம எங்க போறோம்? ஆவியாக்கப்பட்டு மேகத்துக்கு போயிடுறோம். மேக சரீரம். அங்க போனன்னு என்ன ஆகுது? கரு மேகங்கள் வரும்போது மழை ஆக கீழே வந்து அந்த மழையாக கீழே வந்து மண்ணுல விழுந்து தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறோம். அப்போ ஓஷதய சரீரம். ஏன்னா அதுக்குள்ள இருக்கும்போது நமக்கு தாவரம் வேற நாம வேறன்னு தெரியாது. அதனால அந்த சரீரத்துக்கு பேரு ஓஷதய சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இப்ப எல்லாம் போயிட்டு இருக்கிறதுல யாரு? சூக்ஷ்ம சரீரம். சூலத்தை விட்டுட்டு நம்ம கிளம்பிட்டுமே. சூக்ஷ்ம சரீரம் ஃபர்ஸ்ட் எங்க இருக்குது? ஜல சரீரத்தை எடுக்குது. அப்புறம் மேக சரீரத்தை எடுக்குதுன்னா அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அது மாறதெல்லாம் கிடையாதுங்க. சூக்ஷ்மம் ஃபர்ஸ்ட் இங்க ஜலத்திலிருந்து மேகத்துக்கு போகுது. மேகத்திலிருந்து மழையாக மாறி பூமியில் விழும் பொழுது அது தாவரங்களால் உறிஞ்சப்படுகிறது. நம்ம எங்க எதுக்குள்ளதான் போறோம்? தாவர சரீரத்துக்குள்ள போய்த்தான் ஆக வேண்டும். ஓஷதய சரீரம் சொல்லுவது பேர். ஓஷதயத்துக்குள் போகுதுன்னு அர்த்தம். அந்த சரீரம்னா தாவர மாதிரி ஆயிரவன்ல எடுத்து, ஏன்னா அந்த இடத்துக்கு சரீரம்ங்கிறது அந்த தாவரத்துக்குள்ள ஒன்னோட ஒன்னாக கலந்திருப்பதால் அதுக்கு அந்த இடத்தை பொறுத்து அந்த சரீரம் பேர் வருதுங்க. தாவர சரீரம் எல்லாம் நம்ம எடுப்பது இல்லை ஆச்சுங்களா. அந்த தாவரத்துக்குள்ள பிளேஸ்மெண்ட், ஸ்தானம், இடம்னு வச்சுக்கலாம். 5 இடம் தான் அது. இப்ப எங்க இருக்கிறோம்? தாவரத்துக்குள்ள வந்தாச்சு. அது என்ன? வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளக்காய், கீரை, ஏதாவது இருக்கலாம். ஏதோ ஒரு தாவரம் என்ன ஆயிடுச்சு? அதுக்குள்ள தாவரத்துக்குள்ள போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் அதை எந்த ஆண்மகன் உண்கிறானோ, இப்ப கேரட், பீட்ரூட் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த தாவரத்துக்குள்ள அது போயிடுது. அந்த ஜீவன் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதை சாப்பிடும் போது அந்த ஆண்மகனுடைய விந்து அணுக்களுக்குள் சாப்பிட்டு ஜீரணமாகி உடல் அது என்ன பண்ணுது? உறிஞ்சி ரத்தத்தோடு அந்த ஆண்மகனின் ரத்தத்தோடு ரத்தமாக கலந்து அவன் எங்க போறான்? அந்த ரேத்தஸ் விந்து அணுக்களுக்குள் அந்த ஜீவாத்மா சென்று விடுகிறான். அதற்கப்புறம் அவன் எங்க வரணும்? பெண்ணினுடைய யோனிக்கு தள்ளப்படுகிறான். பெண்ணுடைய யோனிக்கு தள்ளப்பட்டவுடன் அங்கு அவன் கர்ப்பம் அடைகிறான். அந்த யோனி என்னவா இருக்கலாம்? புலியா இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், யானையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், மனிதனாக கூட இருக்கலாம். அந்த யோனி மேக்ஸ் டிஃபரன்ஸ். எந்த யோனியா அதை தகுந்த மாதிரி அந்த எந்த ஆண் அந்த பெண். அப்ப அந்த இனத்துக்குள் அவன் பிறக்கிறான். இதுக்கு பேர் தாங்க பஞ்சாக்னி வித்யா. 2-3 பேர் இது இன்ட்ரெஸ்டா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படன்னு கேட்டதுனால சொன்னேன். இந்த ஜீவ யாத்திராவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் யுவர் உங்க புத்திக்கு கொஞ்சம் தீனி போடுறக்கா நான் கொடுத்தனே தவிர இதுக்கும் ஜீவ யாத்திராவுக்கும் சம்பந்தம் இல்லை. போன கிளாஸ் வேற விட்டு போச்சு, அதை வேற ஞாபகப்படுத்தினாங்க ஒருத்தர், அதனால சொல்லிட்டேன் ஆச்சுங்களா. இப்போ நம்ம எங்க வரோம்? ஜீவ யாத்ரா ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன் முடிச்சிட்டோம். என்ன சொல்றாரு? அதாவது ஆனந்த சுகத்தை நோக்கித்தான் எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள். தஸ்தானம் சம்மார்கனே, அந்த மார்க்கத்தில் தான் அந்த ஆனந்தத்தை அடையணுங்கிறத முயற்சி பண்றாங்க எல்லா ஜீவராசிகளும்.
மனிதராக பிறந்த ஜீவராசிகள் அனைவரும் அதற்குத்தான் முயற்சி செய்கிறார்கள். அதுவும் பாருங்க, புல்லாய் பூடாய் பிறந்திருந்தாலுமே அந்த பாப்பத்தை சீக்கிரமா கழிச்சிட்டு அடுத்த மனித சரீரம் எடுக்கணுங்கிறதுக்காகத்தான் அவங்க பாப்பத்தை கழிப்பதற்காக அவர்கள் அந்த புல்லா இருக்கிறாங்க, பூடா இருக்கிறாங்க. எதுக்கு? அந்த பாப்பத்தை கழிச்சிட்டு அவங்க எங்க வரணும்? மனித சரீரத்துக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். அப்ப பாருங்க, எல்லாருமே எதை நோக்கி ஓடுறோம்? நித்தியானந்த சுகத்தை பெறுவதற்காகத்தான் எல்லா ஜீவராசிகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலது பாப்பத்தை கழிச்சிட்டு மனித சரீரத்துக்கு வருது, சிலது மனித சரீரத்தை எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். எல்லாரும் தேடுவது நித்தியானந்த சுகம் பதம். அதுதான் சொல்ற, அதற்குண்டான முயற்சி செய்யறாங்கன்னா வகுப்புகளுக்கு போறதல்ல, அந்த ஆனந்தத்தை அடையணும் முயற்சி பண்றாங்க. ஆனா என்ன தெரியல, அவருக்கு அடுத்தலைன்னு சொல்றாரு, அவங்களுக்கு என்ன தெரியலனா, மனிதராக பிறந்ததுக்கு அப்புறமும் என்ன தெரியலனா, சாதனம் எது, சாத்தியம் எது தெரியலை. எது சாதனம்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? சாத்தியம் தெரிஞ்சா தாங்க நீங்க சாதனத்தை சூஸ் பண்ண முடியும். இந்த இடத்துக்கு போறோம் சாத்தியம், நம்ம கோயம்புத்தூர் போறோம்னா தான் வாகனம் என்னன்னு சூஸ் பண்ண முடியும். டெல்லி போறேன்னு சொல்லிட்டு 2 வீலர் எடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி போக முடியுமா என்ன? சோ சாதனம் சாத்தியத்தை பொறுத்துத்தான் எது மாறும், சாதனம் மாறும். சோ மனுஷங்களுக்கு என்ன தெரியல, எது சாத்தியம்? நித்தியானந்த சுகம்தான் நம்ம சாத்தியம். இதற்காகத்தான் இத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கிறன்னு தெரியாததுனால நம்ம சாத்தியம்ங்கிறத உலகத்துல எதை போடுறோம், வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிட்டு போகுது. நீ உன்னுடைய சாத்தியம் என்ன, நீ அடையப்பட வேண்டியதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாய் கேளுங்க, நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும்னு சொல்ல போறான். அப்புறம் 10th முடிச்சதுக்கு 10th மார்க் வேணும்பா, இந்த மார்க் வாங்கினதுதான் என்னோட சாத்தியம்பா. +2ல இத்தனை மார்க் வாங்கணும்பா, சாத்தியம்பா. நீட் எக்ஸாம் எழுதணும்பா, சாத்தியம்பா. நான் IITக்குள்ள போகணும்பா, சாத்தியம்பா. மெடிசன் போகணும்பா, சாத்தியம்பா. சாத்தியங்கள் இவ்வளவாங்க இருக்கும். என்ன தெரியல, உண்மையான சாத்தியம் எதுன்னு தெரியாதனால வாழ்க்கையில் என்ன பண்றோம், நம்ம இது எல்லாம் சாத்தியம். அதுக்கப்புறம் காலேஜ், இந்த காலேஜ்ல போகணும் சாத்தியம், அதுக்கப்புறம் இந்த வேலை கிடைக்கணும் சாத்தியம், அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகணும் சாத்தியம், அதுக்கப்புறம் குழந்தை வரணும் சாத்தியம், அதுக்கப்புறம் வீடு கட்டணும் சாத்தியம். இப்படி சாத்தியம் சாத்தியம் வயதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்மளுடைய சாத்தியத்தை மாத்தி கொண்டிருக்கிறோம். இவை எல்லாம் சாஸ்திரம் சொல்லுது சாத்தியம் அல்ல. அப்புறம் என்னங்க இதெல்லாம்? வாழ்க்கையின் தேவை. இது இல்லாம யாரும் வாழுங்கன்னு கூப்பிடல சாஸ்திரம், இது வாழ்க்கைக்கு தேவை. We cannot differentiate the difference between the necessity of life and the target of our life. நெசசிட்டி எதுன்னு, நம்மளுடைய லட்சியம், எதற்காக பிறந்திருக்கிறோங்கிற லட்சியம் எதுன்னு தெரியாததுனாலதான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், வயசுக்கு தகுந்த மாதிரி சாத்தியத்தை மாத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு வாழ்க்கையை முடித்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிடும். சுவாமிதான் சொல்லுவாரு, ஒரு 10 ரூபா காணும், ஒரு லட்சத்தை காணும், 1 கோடி காணோம்னா டு த கோர் நம்ம கவலைப்படுறோம். ஆனா இந்த மனித சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போறங்கிறது தெரியறது இல்லை. எப்படி இருந்தாலும் மகனை, உனக்கு அடுத்தது என்ன சரீரம் எடுத்து திருப்பி மனித சரீரம் வந்து நீ மறுபடியும் என்னதான் பண்ணி ஆகணும்? அங்க ஒரு குரு கிடைச்சு உட்கார்ந்து நீ சாஸ்திரத்தை படிச்சு ஞானத்தை பெற்றுதான் ஆகணும். நாண்ய பந்தா வித்யதேய நாய, வேறு வழி உனக்கு கிடையாது. அதத்தான் சொல்றாரு, மேக் யூஸ் ஆஃப் திஸ் சரீரம். அடுத்து பார்க்கலாம் என்ன சொல்றாரு. இப்போ ஏன் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க? அடுத்து சொல்றாரு, அவங்களுக்கு சாதனம் எது, ஃபர்ஸ்ட் சாத்தியம் எது, சாதனம் எதுன்னு தெரியல. ஏவம் சத்தியபி, ஏவம் என்ன, இப்படி இருந்த போதிலும் நித்தியானந்தத்தை தேடணும், அதாவது ஆனந்தத்தை பெறணும்னு அவங்க இருந்த போதிலும், வாழ்க்கையில் எதுன்னு கேளுங்க, ஆனந்தம் தான் சொல்ல போறோம். யாரா துக்கம் வேணும்னு யாரா சொல்ல போறோமே என்ன, அதுல தெளிவா இருக்கிறோம். ஆனா என்ன ஆனந்தம், எதுக்கு பின்னால போயிட்டு இருக்கோம்? விஷய ஆனந்தம், பெற வேண்டியது நித்தியானந்தம். அப்போ என்ன சொல்றாரு, சாத்தியம் எது, சாத்தியம் எது, அடையப்பட வேண்டிய சாத்திய சுகம், சுகம் சாத்தியம் என்னது, நித்தியானந்த சுகம் சாத்தியம்னு. அதற்குண்டான கண்டிப்பா அது தெரியலன்னா என்ன தெரியாது, சாதனம் தெரியாது. சாதனம் என்ன, அதற்குண்டான மார்க்கம். இப்ப சாத்தியம் எது, நித்தியானந்த சுகம்தான் சாத்தியம்னு. அதற்குண்டான மார்க்கம் சாதனமும் இந்த இரண்டில், யுவாம் என்னது, இந்த யுகம், இந்த இரண்டில் சம்யங்கு நன்கு ந ஜானந்தி தே, தேனா இந்த இடத்துல ஜனாகா மனிதர்கள், ஏன்னா மற்றதுக்கெல்லாம் பாவம், அது அந்த பாபத்தை கழிச்சிட்டு போயிடும். சோ ஜனாகா மனிதர்கள் நன்கு ந ஜானந்தி தெரிந்து கொள்வது இல்லை. எது வாழ்க்கையினுடைய சாத்தியம், எது அது அந்த சாத்தியத்தை அடைவதற்குண்டான சாதனம் எதுன்னு தெரிந்து கொள்வது இல்லை. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், சாத்தியம் நித்தியானந்த சுகம் பதம்ங்கிறது தெரியறது இல்ல, அது தெரியாத போது ஆட்டோமேட்டிக்கா அதற்குண்டான சாதனம் என்னன்னு அவங்களுக்கு தெரியறது இல்ல. இதனாலதான் அவங்க முயற்சி செய்து ஆனந்தத்தை பெறணும்னு முயற்சி பண்ணினாலும்
அந்த நித்தியானந்த சுகத்தை பெறுவதில்லை. என்னத்தை தான் பெறுறாங்க? விஷயானந்தத்தை சுகத்தை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம லட்சியமோ நினைச்சுக்கிட்டு அந்த விஷயானந்தத்துக்கு பின்னாலேயே போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்தவடு ந பிராப்தா, அடைவது இல்லை. இந்த எதை? நித்தியானந்த சுகத்தை அவர்கள் யாரும் இத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், மனித சரீரம் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தாலும் அது தெரியாததுனால யாரும் அதை அடைவது இல்லை. எது வரைக்கும்? அதுனாபி. அழகான வேர்டுங்க, அதுனாபி. இப்போது வரைக்கும் கோடான கோடி ஜென்மம் எடுத்து அதுல எத்தனை மனித சரீரம் எடுத்து வந்தும் இந்த வரைக்கும், இப்போ இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன தெரியல? சௌக்கிய பதவி, சுகம் என்ற பதத்தை, சௌக்கியம் அந்த இடத்துல சுகம், நித்தியானந்த சுகத்துக்கு இவர் ஒரு வேர்டு கொடுக்கிறார், சௌக்கியம். சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கிறோம் பாத்தீங்களா? அது ஆனந்தம், நித்தியானந்த சுகம் என்ற பதத்தை சுவாபிஷ்ட ரூபம், தன்னிடம் தான் சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இப்ப நித்தியானந்த சுகம்னா என்ன, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. சுவாபிஷ்ட ரூபம் யதக, தன்னில் தான் சௌக்கியமாக இருத்தல். அதுதான் மோட்சத்தினுடைய டெஃபினிஷனே. நித்தியானந்த சுகம்னா மோட்சம். தட் இஸ் டெஃபினிஷன். என்ன கொடுக்கிறாரு? ஸ்வாபிஷ்ட ரூபம்னா தன்னில் தானே சௌக்கியமாக இருத்தல். தன்னுடைய அப்படின்னா என்னங்கன்னா, என்னுடைய சௌக்கியத்துக்கு மற்ற எதையும் சாராமல் என்னில் நான் ரமித்து கொண்டிருத்தல். என்னுடைய இதிலிருந்து இந்த சுகம் வந்தா, இந்த பொருள் வந்தா தான் நான் சுகமாகணும், இல்ல இந்த நபர்கள் வந்தா தான் நான் சுகமாகணும், அல்லது இந்த அனுபவங்கள் கிடைச்சா தான் நான் சுகமாகணும்னு கிடையாது. பூர்ண குடம், அதுல எந்த தண்ணி ஊத்துனாலும் சரி ஊத்துலினாலும் சரி அந்த குடம் எப்போ எப்படிதான் இருக்கும்? மன நிறைவு 100%. பொருள்கள் வருதா? ஓகே. வரலையா? ஓகே. he will not be disturbed. நீங்க அரைகுடத்தோட வச்சுக்கிட்டு மனம் அரைகுடமாக இருக்கும் போதுதான் ஒரு பொருள் வந்தா அது சுகத்தை தர மாதிரி காமிக்கும், அந்த பொருள் இல்லைன்னா சுகம் போற மாதிரி எல்லாம் காமிக்கும். எப்போ மனம் அரை மனம்னா நிறைவில்லாத மனதில் தான் அந்த பிரச்சனையே. மனம் நிறைந்து விட்டால் ஒரு பொருள்னால் நம்ம இங்கே நம்மளும் என்னது சௌக்கியமா இருக்கும். அந்த பொருள் வருதா? சரி ஓகே வரட்டும். பொருள் வல்லியா? சரி ஓகே. ஏன் அந்த பொருள் போவதனால் நான் என்னுடைய நிம்மதியை இழப்பதே கிடையாது. நிறைவு, என்னுடைய நிறைவு, அந்த பொருள்கள் என்னை விட்டு போகும்போது மன நிறைவு குறைவது கிடையாது. ஏன்னா இந்த மன நிறைவு எதுல வந்தது? இந்த பொருள்கள்னால மன நிறைவை கொடுக்க முடியாது, இந்த உறவுகள்னால மன நிறைவை கொடுக்க முடியாது, இந்த அனுபவங்களால் மன நிறைவை பெற முடியாது. அந்த மன நிறைவு எப்படி வந்தது அவருக்கு? ஆத்ம ஞானேன, அத நித்தியானந்த மோட்சத்தினால் கிடைத்த மன நிறைவு. அந்த நிறைவுல இருக்கிறதுனால இந்த பொருள்கள் வந்துதான் என்னை சுகம் கொடுக்கணும் கிடையாது. இந்த பொருள்கள் என்னை விட்டு போனால் துக்கம் என்பதும் he will not be disturbed அர்த்தம். அதுதான் என்னது? சுவாபீஷ்ட ரூபம் யதக. சோ என் சொரூபத்தில் இப்ப என்ன பிரச்சனை? ஏன் நம்ம துக்கப்படுறோம்? இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு தெரியும். மீனிங் பார்த்தாச்சு. அதுல இருந்து என்னென்ன அது இண்டிகேட்ஸ் வாட்? திஸ் ஸ்லோகம் இண்டிகேட்ஸ் வாட்? அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறோம்டா? ஒண்ணு, என் சொரூபத்தில் இல்லாமல் நான் வேறு ஒரு இடத்தில் நின்று கொண்டு இருப்பதுதான் துக்கத்துக்கு காரணம். நான் எங்க எனக்கு நிக்க தெரியல? என்னுடைய சொரூபத்தில் இல்லாமல். சொரூபம்னா தன்னிடமிருந்து பிரிக்க முடியாத ஒண்ணுக்கு பேர் தாங்க சொரூபம்னு பேர். இப்ப அக்னியோட சொரூபம் என்ன? சூடு, பிரகாசம். அதை ரெண்டையும் பிரிச்சுட்டீங்கன்னா அக்னி அங்க இருக்காது. பிரிக்க முடியாத தத்துவம் அதனுடைய சொரூபம். அது மாதிரி என்னுடைய சொரூபம் என்ன, அந்த சொரூபம் என்னன்னு தெரியாதனால அது மேல போய் நிக்காது. அது சொரூபம் என்னன்னு தெரியாதனால அதை விட்டுட்டு என் சொரூபம் இல்லாத எது? இந்த சரீரம் என்னுடைய சொரூபம் கிடையாது. என்னுடைய சொரூபம் என்னன்னு சாஸ்திரம் சொல்லுது? சத்து சித்து ஆனந்தம் தான். கான்சியஸ்னஸ் இஸ் த சொரூபம். அது என்ன சொல்லுது? ஆனந்த சொரூபம். அதுதான் என்னுடைய சொரூபம். அந்த சொரூபத்தில் இல்லாததுனால வேறொரு இடத்துல இந்த சரீரம், வேற இடம் என்னங்க? இந்த சரீரம். இந்த சரீரம் தான் நான் எடுத்துக்கிட்டு வாழ்வதே துக்கத்திற்கு காரணம். நாம் என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம்? என் பிரச்சனைக்கு யாரு காரணம்? எழுத்து வீடு, பக்கத்து வீடு, அக்கத்து வீடு, மாமா மச்சான், அம்மா அப்பா, கணவன் மனைவி, மகன் மகள், மருமகள், பேரன், இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் தான் துக்கத்துக்கு காரணம் நாம புரிஞ்சு வச்சிருக்கோம். சாஸ்திரம் ஒரே அடியில் நெகேட் பண்ணுது. உன்னுடைய துக்கத்திற்கு மெயின் காரணம் உன்னுடைய சொரூபத்தில் நீ நிற்கவில்லை. உன் சொரூபத்தில் நீ இல்லை. நீ இல்லாத
எதிரித்தக ஆத்மாவை தவிர்த்து வேறான, என்னை தவிர்த்து வேறான ஒரு சரீரத்தை வந்து என்ன பண்ணிக்கிட்டேன், நின்றுகிட்டேன். அங்கிருந்து பார்க்கும்போது அரைகுடம் தான். ஏன்னா சரீரம் வந்து நீங்க பாத்தீங்களா, சரீரத்துல என்ன இருக்கும், குறையில்லாத சரீரம் எங்காச்சும் இது உலகத்தில் இருக்கா? யோசனை பாருங்க. நாம நிக்கிற இடம் சரீரம். எந்த சரீரத்திலும் குறை இல்லாமல் ஒரு சரீரம் கிடையாது ஆச்சுங்களா. அப்ப நம்ம அங்க நிக்கிற இடம் சரீரமா இருக்கு. நான் இந்த சரீரம் எடுத்துக்கிட்டதுனால இந்த சரீரத்தோட குறையெல்லாம் நான் என்னவா பார்க்க ஆரம்பிக்கிறேன், என் குறை. அப்ப மனம் என்ன ஆயிடுச்சு, குறையான மனம் போல காட்சி அளிக்குது. உடனே அந்த குறையை போக்குவது, அந்த குறையோட அந்த குறையோடு என்னை நான் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. சரீரத்தில் நிக்கிறதுனால சரீரத்துடைய குறையெல்லாம் என்னோட குறையா நான் எடுத்துக்கிறேன். என்னோட குறையை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அக்செப்ட் பண்ண முடியல, என்னோட ஒரிஜினல் ஸ்வரூபம் வேற. இது கண்ணில் விழுந்த தூசி மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்குது. நீ குறைங்கிறது கண்ணில் விழுந்த தூசி மாதிரி, எனக்கு அது பிடிக்கல. அதை விட்டு வெளியில வரணும்னு நான் நினைக்கிறேன். வரணும் போது என்ன பண்றேன், அந்த குறை வரும்போது அதை நீக்குவதற்கு நான் பல ஆசைப்படுறேன். அதுக்கு ஆசைப்பட்டதுனால பல கர்மங்கள் செய்ய ஆசைப்பட்டுட்டு அந்த குறையை நீக்கிறதுக்கு என்ன பண்றேன், ஆசைப்படுறேன். ஆசைப்பட்டு கம்முனுக்கு வந்து ஆசை நீங்கிருமாங்க. உடனே என்ன பண்றேன், அதுக்கான கர்மத்தை பண்றேன். இதை பண்ணுனா அந்த ஆசை தீர்ந்துருமா, இந்த கர்மத்தை பண்ணலாமா, அதை கர்மத்தை பண்றேன். கர்மத்தை பண்ணும்போது என்ன நடக்குது, புண்ணிய பாபம் வந்து நம்மளோட அப்பிக்குது. இப்போ என்ன பண்றோம், அதை சேர்த்து வச்சு அடுத்த அந்த புண்ணிய பாவத்தை கழிக்கிறதுக்கு அடுத்த ஜென்மம், மறுபடியும் அடுத்த ஜென்மம் மனித சரீரமா எடுத்தா திருப்பி இதே ரொட்டீன் 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 போயிட்டே இருக்குது. அதே தாவர சரீரம் எடுத்தோம்னா பாப்பம் கழியும், விலங்கு சரீரம் எடுத்தீங்கன்னா பாப்பம் கழியும், தேவதா சரீரம் போனீங்கன்னா புண்ணியம் கழியும். இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பிறப்பு கண்டினியூஸ். சோ எதுக்கு இதெல்லாம் என்ன காரணம், என் சொரூபத்தில் நான் நிற்காதது. என் சொரூபத்தை நிற்காதுன்னு என்னங்க போய் என்ன, நான் ஒரு ஆளு என்னோட சொரூபம் வேறையா, என் சொரூபத்தை அறியாதது. நிற்காததுன்னு என்ன புரிஞ்சுக்கணும், அறியாததுதான் காரணம். அதனாலதான் நீங்க சாத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு சாத்தியம். அதெல்லாம் சாத்தியம் அல்ல, தேவை. வேண்டான்னு யாரும் சொல்லல, தேவை. தேவைக்கு நம்ம முயற்சி பண்ணி தாங்க ஆகணும். தேவைக்கும் வாழ்க்கையில் உணவு உடை இருப்பிடத்துக்கு முயற்சி பண்ணி தான் பெறணும். உட்கார்ந்துக்கிட்டு நான் வேதாந்தம் படிச்சுட்டா குறை பிச்சுக்கிட்டு வந்து கொட்டுமே என்ன, உனக்கு உணவு இருந்தா உடை இருந்தான்னு கொள்ளலாம் பகவானா கொட்ட போறாரு? நோ, அதற்கு நம்ம முயற்சி செய்யணும். ஆனா வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடைவதற்கு தினமும் நேரத்தை கொடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அடைய முடியும். வாழ்க்கையோட தேவைக்கு நீங்க எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? ஆண்டா அப்பா 12 hours, சில பேர் 13 hours, சில பேர் 17 hours. அன்னைக்கு ஒருத்தர் பக்கரை 17 hours எப்படித்தான் ஒருத்தர் ஒர்க் பண்றது, நான் ஸ்டாப்பா உட்காந்து 5 வருஷத்துல வெறும் சக்கையாத்த வருது உடம்பு. அவ்வளவு நேரம் உழைப்பது எதற்குங்க? வாழ்க்கையோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக நம்ம அவ்வளவு உழைச்சிட்டு இருக்கிறோமே. வாழ்க்கையுடைய லட்சியத்துக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கூட கொடுக்க முடியாதுங்க போது லட்சியத்தை அடைய முடியாது. என்ன பண்ணணும், லட்சியத்தை விட்டுட்டு இப்ப இதுக்கு முன்னால எத்தனை மனித சரீரம் எடுத்து வேஸ்ட் பண்ணமோ அதே போல இந்த சரீரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அடுத்த சரீரம் எங்க போய், ஜலத்துல போய், மேகத்துக்கு போய், மறுபடியும் மண்ணுக்கு வந்து, அது செடிக்குள்ள போய், அப்புறம் ஒரு ஆணுக்குள்ள போய், அப்புறம் ஒரு பெண்ணுக்குள்ள போய், அடுத்த பிறவி அது புலியோ பூனையோ பண்ணியோ யாருக்கு தெரியும், பிறக்கலாம், மனிதராகவும் பிறக்கலாம். இது கோசா. So be alert in this matter. நாம எங்க நிக்கிறோம், எவ்வளவு கடந்து வந்திருக்கோம், இந்த இடத்துல என்ன, எதுக்கு மனித சரீரம் கொடுக்கப்பட்டு, இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க உள்வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், you will not miss a single class. இந்த சீரியஸ்னஸ் தெரியாததுனாலதான் எது வாழ்க்கையோட தேவையே டைம் கொடுக்க முடியல. நம்ம எப்படிங்க லட்சியத்துக்கு வரதுங்கிறாங்க. ஐயோ கடவுளே, வாழ்க்கையோட தேவையில் நீங்க 1-2 விட்டு போனாலும் தப்பு இல்லை, நீங்க அதை அடையினா கூட தப்பு இல்லை. ஏன்னா அது தேவை, அவ்வளவு. அந்த சரீரம் முடிஞ்சு போது அந்த தேவை ஓடி போகுது. அதுக்கு நடுவுல அந்த வாழ்க்கை நீங்க அதான் எப்படின்னாங்க, அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைல் நம்ம பழக்கிக்கணும். வாழ்க்கையோட தேவைக்கு தாண்டி லட்சியம் தான் எனக்கு முக்கியம், அதற்குண்டான நேரத்தை கொடுத்துட்டு தான் வாழ்க்கையோட தேவைக்கு வருவேன்னு ஒரு முடிவு பண்ணிட்டா you can succeed in this path. There is no need to burn again in this samsara chakram. அடுத்த பாயிண்ட் என்ன தெரியுதுல மனிதர்களுக்கு, எனக்கு நான் தேடுவது சுகம். முதல்ல அதுலயே பிரச்சனை பாத்தீங்கன்னா, நான் எதை தேடுறேன். இப்ப நம்ம நினைக்கிறோம் ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம், இப்ப ஆசையை பத்தி நினைக்கலாம், ஆசை பத்தி ஒரு விசாரம். ஏன்னா ஒரு பொருள் மேல ஆசைப்படுறோம், அதை வாங்கிட்டு வந்துட்டா மனசு நிம்மதியாக மாதிரி தோணுது. உண்மையில் என்ன நடக்குது, மனதிற்கும் ஆசைக்கும் என்ன ரிலேஷன் பார்க்கலாம். ஏன்னா என்ன நினைக்கிறோம், அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டா அதாவது என்ன புரியலனா, ஐ நீட் ஒன்லி சுகம், ஐ டோன்ட் நீட் எனி ஆப்ஜெக்ட்ஸ்ங்கிறது புரியல. இது புரியல, என்ன புரியல, ஐ நீட் ஒன்லி சுகம்.
நான் தேடுவது சுகத்தை தான், நாட் த ஆப்ஜெக்ட். இது அந்த அறிவு இல்லாததுனால நம்ம ஆப்ஜெக்ட் பின்னால போயிட்டு இருக்கோம். எப்படின்னு பாருங்க. இப்ப ஆசை மனதுல வருதா, நம்ம அதை பூர்த்தி பண்றதுக்கு தானே ஒரு பொருளையோ உறவுகளையோ ஒரு அனுபவத்தையோ தேடி போறோம். இப்ப ஆசைங்கிறதுக்கும் மனதுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன் என்னன்னு பார்க்கலாம். மனம் அதுல தோன்றுவது என்ன? ஆசை. அதுல தெளிவா இருக்கீங்க இல்லையா? மனம் அதுல தோன்றுகின்ற உணர்வு என்னது? ஆசை. ஓகே. இப்ப அந்த ஆசையை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த ஆசையை, வெறும் ஆசைங்க, அந்த பொருள் எல்லாம் விட்டுருங்க, அந்த ஆசைங்கிற உணர்வு, அந்த ஆசையை மனம் விரும்புகிறதா இல்லையா? அந்த ஆசைங்கிற உணர்வை என்னுடைய மனம் விரும்புகிறதா இல்லையா? அந்த ஆசைங்கிற உணர்வை மனம் விரும்பி இருந்துன்னு வச்சுக்கோங்க, புடிச்சு வச்சுக்கோ, எந்நேரம் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? மனதுக்கு அந்த ஆசை பிடித்திருந்தால் புடிச்சு வச்சுக்கோ. ஏன் நமக்கு பிடிச்ச பொருளை விட்டுருமா என்ன? டப்புன்னு பிடிச்சு வச்சுக்கிறோம்ல. எனக்கு இந்த பொருள் பிடிச்சி டப்புன்னு கை எப்படி பிடுங்குது? ஜஸ்ட் லைக் தட். மனம் என்ன பண்ணிக்கும்? ஆசைங்கிற உணர்வு பிடித்திருந்தால் ஆசை புடிச்சு வச்சுக்கோ, எந்நேரம் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறது அதுக்கு பிடிக்கும். அப்படியாங்க நடக்குது? உண்மை அது அல்ல. அந்த ஆசை என்கின்ற உணர்வை மனம் விரும்புவது இல்லை. இந்த பேசிக் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால இத்தனை பிரச்சனை. மனம் ஆசை விரும்புறது இல்லை. அந்த உணர்வை மனம், அந்த உணர்வு மனதுக்கு வந்தவுடன் மனம் ஆசை அந்த உணர்வை விரும்புவது இல்லை. உடனே பாருங்க, ஆசை உள்ள வந்தோம், நம்ம என்ன பண்றோம்? புடிச்சு வச்சுட்டு ஆசைப்படலாம் வச்சிருக்கோம். அந்த உணர்விலிருந்து விடுபடுவதற்கு மனம் விரும்புகிறது, அவன் விரும்புகிறான். அந்த மனிதன் அந்த மனதில் இருந்து அந்த உணர்வு போகணும்னு தான் நினைக்கிறான். அப்ப உடனே என்ன பண்றான்? அவனுக்கு தெரிஞ்ச டெக்னிக் என்ன? சுபாவமாக மனிதனுக்கு தெரிஞ்ச டெக்னிக் என்ன? அந்த ஆசை போகணுமா, அந்த பொருள் வந்து அந்த ஆசை போயிடும். இது அவனோட சுபாவம், அவன் அறிவுக்கு எட்டுன அளவுக்கு அது செஞ்சுட்டு இருக்கான். அது சரின்னு நினைச்சிட்டு வாழ்ந்து கொண்டு இருப்பதுதான் சுபாவமாக தன் மனதில் தோன்றபடி வாழ்றதுனால வர பிரச்சனை இதுதான். என்ன? ஆசை மனம் விரும்பவில்லை, அதை துரத்தணும்னு மனம் நினைக்குது, அவன் விரும்புகிறான். உடனே எதை ஆசைப்பட்டானோ அதை கொண்டாந்து வாங்கி வச்சோன்ன மனம் ஆசைப்பட்டதை நிறுத்திடுது. அவனுக்கு அந்த அந்த pleased, he want the pleased mind. மனம் என்ன ஆயிருது? சாந்தம் அடைக்குது. அவனுக்கு அதுதான் வேணும், ஆப்ஜெக்ட்ல வேண்டியது இல்லை. ஆப்ஜெக்டுக்காக அவன் போகல, தன் மனதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஆசை வந்தோன்னே he got disturbed. அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து வெளியில வரணும்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரே டெக்னிக், அந்த பொருளை வாங்கி போடு. உடனே என்ன ஆகுது? அந்த மன அமைதி ஆகுது. அவன் விரும்புவது அந்த மன அமைதி, அது pleased one. He want to be pleased, he don't want any objects. புரிஞ்சுதுங்களா? இது ரகசியம், பரம ரகசியம். அந்த மனது டிஸ்டர்பா இருக்கிற மனசை யாரும் விரும்புறது இல்லை. அப்ப என்ன பண்றான்? பொருளை வாங்கி போட்டு. புரிஞ்சுதுங்களா? அந்த மனம் ஆசைப்படாத மனதை தான், ஆசைப்படாத மனதை தான் ஒருத்தர் விரும்புறோம். நாம ஆப்ஜெக்ட்ஸ்ல விரும்பலீங்க, அது செகண்டரி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். டிஸ்டர்ப் ஆகாத, எது ஆசையினால் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு மனதை தான் ஒவ்வொரு விரும்புகிறோம். அதுக்கு நம்ம எடுத்துக்கிற டெக்னிக்கு நமக்கு புத்திக்கு எட்டுனுது, அந்த பொருளை வாங்கி போட்டு. இதை விட அழகான டெக்னிக் இறைவன் சொல்லி கொடுக்குறாரு. இப்படி எத்தனை நாளைக்குடா, எத்தனை பொருளடா வாங்குவ, எத்தனை உறவுகளடா சேர்த்துவ? ஏன்னா வாழ்க்கை ஃபுல்லா நீ இதுல கழிச்சிட்டு லட்சியத்துக்கே வரமாட்டேங்கிறியே. இறைவனோட கணக்கு வாழ்க்கை ஃபுல்லா தேவை தேவைன்னு எத்தனை பொருள்களை வாங்குவ, எத்தனை உறவுகளை சேர்த்துவ, எத்தனை அனுபவங்களுக்கு தேடி நீ போனாலும் மறுபடியும் ஆசை தோணாம இருக்குதாங்க? ஆசை கொழுந்து விட்டு எரியும். எப்ப நீங்க ஆசையை பூர்த்தி பண்ணி ஆசையை அடக்குனீங்கன்னா அது என்ன பண்ணு? உள்ள கொழுந்து விட்டு எரியும். ஆசைகள் கொஞ்சமா இருந்து அப்படி பெருசாயிட்டே போகும். பெருசு ஆக நீங்க நிறைய பொருள்களை போட வேண்டி வருது. டோட்டல் சிக்கல். இந்த நூல் சிக்குழுந்து எப்படி இருக்கும்? அப்படி பண்ணி வச்சுட்ட பிரச்சனைய. சாஸ்திரம் என்ன சொல்லுது? சாஸ்திரம் இறைவன் கூற கூற்று இன்னொரு டெக்னிக் இருக்கு. யாராவது கொஞ்ச நேரம் சிந்திச்சிங்களா? அந்த ஆசை ஏன் வருது? உன்னிடம் இருக்கின்ற மனக்குறைவு ஆசை உண்டு பண்ணுது. மனதில் என்ன குறைவு? நான் இந்த சரீரத்தில் இருக்கிற குறையெல்லாம் என்னோட குறை, அந்த குறை எனக்கு பிடிக்கல, அந்த குறையை நிறைத்து பண்ணா என்ன பண்றேன்? ஒரு பொருளை வாங்கணும். ஆசை எங்க வருது? குறையுள்ள மனதில் வருது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த அறியாமை, நான் யாருங்கிற அந்த தத்துவத்தை அறியாததுனால, இந்த சரீரம் நான் எடுத்துக்கிறதுனால உனக்கு மனதில் என்ன வருது? ஆசை வருது. சோ உன் மனதை டிஸ்டர்ப் பண்ற ஆசை எழாமல் செய்து விட்டால், ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க, மனதில் எழுகின்ற ஆசை நாங்க காமம்,
அதாவது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ இதெல்லாம் படிச்சா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட மாட்டோமா, உணவு குடும்பத்தோட வாழ்றதுக்கு ஆசைப்பட மாட்டோமா, ஓடிடுவோமோ. ஆசைப்படாமனோம்னா தப்பா புரிந்து கொள்ளக்கூடாது. என்னை டிஸ்டர்ப் பண்ற ஆசைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சாப்பிடணும் ஆசைப்படணும், ட்ரெஸ் பண்ணிக்கணும் ஆசைப்படணும், ஒரு பணம் சம்பாதிக்கணும் ஆசைப்படணும், அதெல்லாம் இல்லை. என்னை டிஸ்டர்ப் பண்ற ஆசை. அப்ப இது என்னது? அது காமம். அதனால ஆசைங்கிற வேர்டை விட்டு என்ன பண்றான், மாத்திக்கிறோம், காமம். என் மனதில் காமம் தோன்றவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட் வில் நாட் பி டிஸ்டர்ப்டு. Mind, if mind is not disturbed, I will not need, I am not in need of going behind objects. எனக்கு பொருள்களுக்கு பின்னால உறவுகளுக்கு பின்னால ஓடணுங்கிற அவசியம் இல்லை, அவசியம் இல்லை. அது வேற விஷயம். அது உறவுகளிடம் அன்பாக இருத்தல், அது வேற, அந்த விஷயம் வேற. ஆனா இவங்கிட்ட பின்னாடி ஓடி போய் அவங்க வந்துதான் சந்தோஷத்தை கொடுப்பாங்கிற தேவையில்லை. ஏன்? மனதில் எப்படி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மனதில் ஆசை தோணுது, அதை நாம விரும்புறது இல்ல, அதை போக்குறக்காகத்தான் நமக்கு தெரிஞ்ச டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சாஸ்திரம் இன்னொரு அழகா சொல்லி கொடுக்குது, அந்த காமம்ங்கிற உணர்வு மனதில் வராமல் பண்ணிட்டீனா அது பண்றதுக்கு ஒரே வழி அறிவு. ஜீம்பூம்பா வேலையெல்லாம் பார்த்தாதுங்க, அறிவு. அந்த ஆட்டிடியூட் உள்ள வர, மனதில் ஆசை வராத ஒரு நிறைவான மனதை பெற்று விட்டால், எதுக்குங்க ஆசை தோடுது? வயிறு நிரம்புற மாதிரிதான். வயிறு நிரம்பி விட்டால் அடுத்த இட்லி எதுக்கு நம்ம தேடுறோம்? வயிறு குறையாக இருந்தாத்தான் அடுத்த இட்லியை தேடுவோம். ஒரு 2 சாப்பிட்டோம், இஃப் ஐ ஃபீல் என்ன சொல்ற, அந்த குறைவு ஃபீல் பண்ணோம்னா இன்னொரு இட்லி சாப்பிடலான்னு தோணுது. அதை போல மனம் நிரம்பி விட்டால் ஆசைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மனம் குறையாக இருக்கும்போது வேற வழியே இல்லை, ஆசைப்பட்டுதான் ஆகணும். அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது. அந்த மன நிறைவை பெற்றுட்டு இந்த உலகத்தில் நீ எதை வேணாலும் தேடலாம், எது வந்தாலும் யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு, எது வள்ளினாலும் யூ வில் நாட் பி டிஸ்டர்ப்டு, யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். இந்த ஒரு வழிதான் உங்களுக்கு நித்யானந்த சுகம் பதம். மற்ற நாம நமக்கு தெரிஞ்ச மூளை வச்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச 99.99 பீப்புள் 999 பீப்புள் இதை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தாலும் அது உண்மை அல்ல. இதை தெரிஞ்சுக்கிறவங்க 0.001 பீப்புளாக இருந்தாலும் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. சோ எங்க தேடி ஓடுறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆசைங்கிறது எங்க வருது, என்ன சொல்றது, அந்த ஆசைங்கிற உணர்வு எனக்கு பிடிப்பது இல்லை. அதுதான் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட அடுத்த பாயிண்ட். அப்ப என்ன பண்ணணும், இந்த மன நிறைவை அடைவதற்கு இப்ப என்ன பண்ணணும், அந்த மன நிறைவு தான் எனக்கு வேணும். அப்ப அந்த மன நிறைவை அடைவதற்கு எது காரணம்? மன குறைவா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அறியாமை. நான் என்ற சொரூபத்தில் இருக்காதது சரீரத்தில் வந்து நிற்கிறது. எல்லாத்துக்கும் என்னங்க காரணம்? என்னை பற்றிய அறியாமை. சோ துக்கப்படுவதற்கு யாரு காரணம்? என்னை பற்றி அறியாமை, அவித்யா. அப்போ அந்த அஜ்ஞானம். சரி, அஜ்ஞானம், ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு, அறியாமை இருக்குன்னா என்ன பண்ணணும்? அது எப்படி போகும்? ஞானம் வந்தா போயிட்டு போகுது, அவ்வளவுதானே. எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி, என்னை பற்றி அஜ்ஞானமா இருந்தாலும், எதை பத்தி, டேப்பை பத்தி ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னா அதை பத்தி 4 பேர்த்து கேட்டா தெரிஞ்சிட்டு போகுது, ஞானம் வந்துட போகுது. ஜஸ்ட் லைக் தட். கர்மத்தின் மூலியமாக எதையும் அடைய முடியாது. எது? இந்த நித்யானந்த சுகத்தை கர்மத்தின் மூலியமாக, பூஜை புனஸ்காரம் பாராயணி எதை வேணா வச்சுங்க, தேவதா வழிபாடு அனைத்தும் அதன் மூலமாக அறிவை பெறாமல் வெறும் வழிபாடுகள், பூஜை புனஸ்காரம் ஞாம யக்ஞம் ஜபம், இதன் மூலியமாக மனநிறைவை அடைய முடியும். டெம்பரரியா ஒரு மனநிறைவு கிடைக்கும், அதுதான் நிறைவுன்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். அது டெம்பரரியான வைராகியத்தை நீங்க பெற்றீங்கன்னா கூட 50% தான் மனநிறைவு. ஞானேன, ஏன்னா அஜ்ஞானம் இருக்கு, அது போகணும்னு என்ன வரணும்? ஞானம். எதை பற்றி ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். அது யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது? பக்கத்து வீட்லையா, அக்கத்து வீட்லையா, யாரை கேட்கறது? உடனே போன் போட முடியல. ஒரு பொருளை பற்றி அஜ்ஞானம் இவங்களை கேட்டா தெரியுமா, அவங்களுக்கு கேட்டா தெரியுமா? அத மாதிரி ஆத்மாவை பற்றி அஜ்ஞானம் போறதுக்கு யாருக்கு போன போடுறது? இறைவன், சாஸ்திரம், குரு முக்கேன படித்தல தவிர வேற வழி கிடையாது. இதுல தெளிவாய்க்கணுங்கிறாரு நம்மளுடைய குரு. அடுத்த பாடல், அடுத்த பாடல் போறக்கு அடுத்த பாடல் தத் மீனிங் கொடுக்குறேன். இதோட முதல் ஸ்லோகம் முடிஞ்சதுங்க. சாதனை ஏன் என்ன சொல்றாரு? இப்ப 2வது ஸ்லோகத்துல என்ன முடிவு பண்ணாரு? மனிதர்கள் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல, ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல என்ன முடிவு பண்ணாரு? மனிதர்கள் எல்லாரும் சுகத்தை நோக்கித்தான், ஆனந்தத்தான் தான் வேணும்னு ஓடுறாங்க, அது கரெக்டா தெளிவா இருக்கிறாங்க. ஆனா போற பாதை வேற, அதனால அவங்க நித்தியானந்த சுகத்தை அடைவது இல்லை. ஏன்? சாதனை சாத்தியத்துல தெளிவில்லை.
ஏன் இல்ல? தன்னை பற்றிய அறியாமை, அஞ்ஞானம் தான் எல்லா பிரச்சனைக்கும் மெயின் காரணம். என்னை பற்றிய அறியாமை. அது எங்க பெறுவது? சாஸ்திரம் குருமுகேனத்தான் அந்த அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை பெற முடியும். அடுத்தது செகண்ட் ஸ்லோகம் படிச்சாச்சு, மீனிங் கொடுக்கும். அடுத்து டைரக்ட் மீனிங் பார்த்துட்டு அப்படி மீனிங் பார்க்கலாம். அதுக்கு பேர் என்ன பண்ணணும்? தத் பிராப்தியை. எல்லாம் சொல்லிட்டீங்க, ஏது இதுதான் காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு. தத்து தத்துன அந்த இடத்துல நித்யானந்த சுகம், அந்த சாத்தியம் பிராப்தியை அடைவதற்கு. சதுர்த்தி பிராப்தி, பிராப்தியை அடைவதற்கு. அதை அடைவதற்கு யார் வேணும்? பிரபு. பிரபுனா யாருங்க? என்ன சொல்லலாம்? தலைவர், எஜமானன். பிரபுன்னு என்ன? எஜமானன். யாருதான்? வேதத்தை கொடுத்த இறைவன், ஒரு சாசனத்தை கொடுத்த, நமக்கு ஒரு ஆணை, ஆர்டினன்ஸ், வாழ்க்கையை எப்படி வாழணும், சாத்தியம் என்ன, சாதனம் என்ன, தர்மத்தின் உட்பட்ட வாழ்க்கை எப்படி வாழ்வது, இதை மாதிரி எது எது எனக்கு எதையெல்லாம் எனக்கு ஆணையிட்டு கூறி இருக்காரோ அவர் யாரு? பிரபு. எதையெல்லாம் எனக்கு பிரபுனாங்க வேலைக்காரனுக்கு அவன் பிரபு. அவன் என்ன அர்த்தம்? பிரபு சொன்ன வேலையெல்லாம் அவன் செய்வான். அதனால அவன் என்ன, அவனை ஓனர் என்னன்னு கூப்பிடுறான்? பிரபு. ஆணை இடுபவன், இவன் சேவை செய்வான். அதை போல எனக்கு ஆணை இடுகிறவர் யாரு? பிரபு, அந்த இறைவன். சம்மிதாபி, அதாவது சம்மிதாபினாங்க எதுக்கு? சம்மிதாபினா சமமாக, துல்லியம் சொல்லுவோம். சமமாக இருந்தால், எதை சமமாக இருந்து பண்றாரு எனக்கு. எதை என்ன சமமா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கிருப்பையா. எப்படி இருக்காரு எனக்கு என்கிட்ட? அவர் எப்படி சமமா பழகிறாருன்னா ஒரு கிருப்பையா, பரிவு, ஒரு நண்பனை போல் என்னை சமமாக வைத்துதான் நடத்துறாரு என்னைய. அதாவது என்ன சொல்றாருன்னா, யூ ஷுட் ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் பகவான். அவரை பார்த்து பயப்படுகின்ற வாழ்க்கை அவசியம் இல்லை. அவர் எப்படித்தான் இருக்கிறார் நமக்கு? ஒரு நண்பனை போல் இருந்து, அதே மாதிரி தலைவனாகவும் இருந்து, நண்பனாகவும். எப்படி உறவு பாத்தீங்கன்னா அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நண்பன்கள். இந்த கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு நல்ல நண்பன், ரெண்டு பேருமே நல்ல நண்பர்கள். ஆனா கிருஷ்ணன் எப்படி இருந்தாரு? பிரபு. அந்த உபதேசம் செய்யும் போது என்ன ஆனார்? குரு. அந்த மாதிரி இருந்து யார்? இறைவன் அனைவருக்கும், நம்ம அனைவருக்கும் இறைவன் எப்படிதான் இருக்காரு? ஒரு பிரபு, ஒரு அறிவு, அதாவது சொல்ல பரிவு, ஒரு நண்பனை போல். திரையந்த மூன்று அது மாதிரி இருந்து என்ன பண்றாரு அவரு? இந்த ஆனந்தத்தை பெறுவதற்கு அவர் என்ன பண்ணி கொடுத்திருக்காரு நமக்கு? திரையந்த, திரைனா மூன்று வேதம். ஆக்சுவலா அது 4 வேதம். இந்த இடத்துல வந்து ஏன் அப்படி 3 வேதம் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, மெயினா ரிக்கும் சாமும் ஒரே மாதிரி தான். ரிக்ல சொல்லப்பட்டது அப்படியே பாட்டா பாடுற பேர் சாம வேதம். அதனால அந்த சாம வேதத்தை விட்டுட்டு ரிக்கு, யஜூர், அதர்வணத்தை எடுத்துக்குவாங்க. அதனால 3 வேதங்க. இவர் உண்மையில 3 கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். 3 வேதத்தினுடைய முடிவில் என்னது? அது 3 வேதத்தினுடைய முடிவில் என்ன இருக்குது? எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. வேதாந்தம். அந்த வகுப்புல தான் வந்துட்டு இருக்கிறோம். அந்த வேதாந்தத்தில் என்னது? சாரான்விதா, சாரத்துடன் கூடிய இதை எப்படி பெறுவதல்ங்கிற அந்த சாரம், விஷயம் எங்க இருக்கு? வேதாந்தத்தில் இருக்கு. என்ன முடிவு பண்ணி வச்சோம்? எங்கிட்ட இருக்கிற அஞ்ஞானம் தான் என் துக்கத்துக்கு காரணம். இப்ப அஞ்ஞானம் போறதுக்கு என்ன வழி? அதை சொல்லிட்டு வராரு. இறைவன் கொடுத்தது, பிரபுன்றாரு, அவரு கொடுத்தது. அது எப்படிப்பட்ட மனிதன் அவர் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்காரு? ஒரு கருணையுடன், ஒரு பரிவு, ஒரு நண்பனை போல் இருந்து இந்த சக்கரத்திலிருந்து மீண்டு வருவதற்கு வழியை அவர் கொடுத்திருக்கிறார். நாட் பை ஹியூமன் பீயிங்ஸ். வேதம் இஸ் ரிட்டன் பை நாட் ரிட்டன் பை எனி ஹியூமன் பீயிங்ஸ். பிரபு, இறைவன் கொடுத்திருக்காரு. அது சாரத்தை வள்ளி காட்டக அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வள்ளி காட்டகங்கிறது வந்து கட்டோ உபனிஷத்து. அதுக்கு அந்த இடத்துல வந்து கட்டோ உபனிஷத்துல இவர் வந்து உதாரணத்தை கட்டோ உபனிஷத்து எடுத்துக்கிறார். கட்ட உபனிஷத், கட்டோ உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து. அந்த உபனிஷத்துக்கு வந்து அத்தியாயத்துக்கு பேரு வள்ளின்னு சொல்லுவோம். அத்தியாயம் சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? சாப்டருக்கு பேரு வள்ளி. அது அவர் என்ன சொல்ற, அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறார். வள்ளி காட்டக. காட்டகங்கிறது கட்டோ உபனிஷத்துக்கு. ஏங்க காட்டக? ஏன்னா காட்டக ரிஷி கொடுத்தது கட்டோ உபனிஷத். அதனால என்ன யூஸ் பண்றாரு? கட்டோ உபனிஷத்துங்கிற வார்த்தை வாயில வரல. என்ன வருது? காட்டக. யார் அவர் கொடுத்தது? காட்டக ரிஷி கூறிய. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டசாக்கா. அது உங்களுக்கு அது தெரியாத பரவாயில்ல, விட்டுருங்க. கட்டசாக்காங்கிற இடத்துல அது கட்டோ உபனிஷத்துங்கிறது காட்டக ரிஷி கொடுத்தது. அது எங்க இருக்குதுன்னா கட்டசாக்காங்கிற ஒரு இடத்துல அது அமைந்திருக்கிறது. அந்த அளவு புரிஞ்சா போதும். நம்ம கட்டோ உபனிஷத்து நம்ம முண்டக்கோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க போறோம். இதை பத்தின டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல கட்டோ உபனிஷத்தில் இறைவன் நண்பனை போ நம்ம இதை புரிஞ்சுக்க. நண்பன் எப்படி தெரியுங்களா? நம்ம எப்படி புரிஞ்சுக்கோ அந்த மாதிரி பேசக்கூடியவன் நண்பன்.
அதான் அந்த மித்திரபாவம், அந்த கிருப்பை கருணையோடு இருப்பவன் நண்பன் இல்லைங்களா, அந்த ஆட்டிடியூட இறைவன் இருந்து கட்டோ உபனிஷத்தில் வச்சுக்கலாம். நீங்க வள்ளி காட்டக இஸ் ஈக்குவல் டு கட்டோ உபனிஷத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். மத்தியகா அந்த சாக்கையினுடைய மத்தியில், கட்டோ உபனிஷத்தில் அந்த கட சாக்காங்கிற அந்த சாக்கால மத்தியில பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அந்த மத்தியில் கவி சமம், கவி அப்படின்னா மித்ரன். இந்த இடத்துல கவி நாங்க போயிட்டு எழுதுறவங்க கவி அந்த அர்த்தம் இல்ல, மித்ர ஃப்ரெண்ட், மித்ர பாவம் இல்ல, ஒரு நண்பனை போல். மேல கிருப்பையாங்கிற வேர்டு ஒரு பரிவுடன், ஒரு நண்பனை போல். கவி சமம், கவி சமம்னா ஒரு நண்பனுக்கு போல் நமக்கு அறிவு, அதான் என்ன சொல்ற, உபதேசம் செய்கிறார். யாரு? பிரபு நம்மேல் கருணையுடன் கடோபனிஷத்தில் நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இத உபதேசம், ஒரு நண்பனை போல் நமக்கு உபதேசம் செய்கிறார் நீங்க எழுதிக்கலாம். நண்பனை போல் இருந்து யாருக்கு யாருக்கு உபதேசம் பண்றாரு? புரோத்சாகயந்தி, அதை பிரிச்சிங்கன்னா பிர உற்சாகயந்தி. யாருக்கு தான் ஒரு உபதேசம் பண்றாரு? பிர உற்சாகயந்தி, நாட் ஃபார் ஆல் பீப்புள். எல்லாத்துக்கும் இறைவன் கூப்பிட்டு வச்சு ரூம் போட்டு அட்வைஸ் பண்றது உபதேசம் பண்றது இல்லை. உற்சாகயந்தினா உற்சாகப்படுத்தி கொண்டு, தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டு மனித இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உற்சாகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு, நரான மனிதர்கள். பின்னால வேர்டு பாத்தீங்களா, நரான் மனிதர்களை. எந்த மனிதர்களுக்கு? தன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உற்சாகப்படுத்திக் கொண்ட மனிதர்கள். ஏன்னா இந்த விஷயத்தை உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ள யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. நல்ல யோசனை பாருங்க, இந்த வகுப்புக்கு வர்றேன்னு முடிவு பண்ணி வச்சுங்களேன், உங்களுடைய மித்திரன் உற்சாகப்படுத்தி இருப்பார். நல்லா நினைச்சு பாருங்க. நம்மளுடைய உறவுகளோ, அம்மா அப்பாவோ, இல்ல மாமனார் மாமியாரோ, இல்ல பசங்களோ பொண்ணு என்ன பண்ண உற்சாகப்படுத்துங்க பண்ணி இருக்கலாம். 100ல் 1, 1000ல் 1, 1,00,000ல் 1. ஜென்ரலா அந்த மித்திரபாவம் ஏன் கொடுக்கிறாரு பாத்தீங்களா? இந்த நண்பனுக்குத்தான் என்ன தெரியும். நண்பன் மூலியமா தான் நம்ம எங்க பண்ணிருப்போம், இந்த வேதாந்த வகுப்புகள் வர்றக்கே பாருங்க, எது மூலியமா வந்திருப்பீங்க? இந்த நண்பன் அந்த உற்சாகப்படுத்தி, அவன் தான் உங்களை என்ன படுத்திருப்பான்? உற்சாகப்படுத்தி. அதைத்தான் சொல்றாரு, அந்த மாதிரி உற்சாகப்படுத்தி கொண்டவர்களுக்கு அப்படின்னு என்னங்க, வேதாந்த வகுப்புகள் வர்றவங்களுக்கு இறைவன் சொல்ற விஷயம் உபதேசம். இறைவன் அவருக்குத்தான் உபதேசம் செய்வார். யார் மூலியமாக? குரு முகேன். அது வேற விஷயம். எங்க சொல்லியிருக்காரு? கட்டோ உபனிஷத்தில். இப்ப நம்ம எங்க போறோம்? கட்டோ உபனிஷத்துல இறைவன் என்ன உபதேசம் பண்ணினாருன்னு இந்த பாரத் ஞானானந்த இப்ப என்ன நம்ம குரு என்ன பண்றாரு அங்கிருந்து உதாரணத்தை, அது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கூடிய விஷயம் ஆக இருப்பது. ஜீவ யாத்ராங்கிற வேர்டு கட்டோ உபனிஷத்தில் வருகின்ற ஒரு வேர்டு. இறைவன் சொன்ன வார்த்தை ஜீவ யாத்திராங்க. இந்த இவர் நம்மளுடைய குரு கொடுத்த வார்த்தை அல்ல. அந்த ஜீவ யாத்திராங்கிற வார்த்தை எங்க இருக்குது? கட்டோபனிஷத்துல இருக்குது. அங்க அவனுடைய யாத்திரை எப்படி இருக்கணும்னு இறைவன் கருணையுடன் பரிவுடன் ஒரு நண்பனாக இருந்து நம்மளை உற்சாகப்படுத்தி, தன்னை உற்சாகப்படுத்தி கொண்ட மனிதர்களுக்கு கொடுக்கிறாரு, அறிவுரை செய்யறாரு, உபதேசம் பண்றாரு. ஆச்சுங்களா? ஏவம் அடுத்தல இந்த விதத்தில் என்ன கொடுக்கிறாரு? சாதனைகளை கொடுக்கிறார். இந்த கடவுள் என்ன பண்றாரு? சாதனைகள் என்ன, நீ அடைய வேண்டிய சாத்தியம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? நித்யானந்த சுகம் பதம். அப்போ அதுல இருந்து அதை அடையணும் அப்படின்னா அதற்குண்டான சாதனை கொடுக்கிறார். ஏவம் இந்த விதத்தில் சாதன கல்பனா, வாழ்க்கை பயணத்தை ஒரு கற்பனை செய்கிறார். செய்து சாதன கல்பனா, சாதனைகள் வாழ்க்கை, இந்த நித்யானந்த பதத்தை அடையக்கூடிய சாதனையை அந்த வாழ்க்கை பயணமாக கற்பனை செய்து ரச்சயத்தை எழுதுகிறார், கொடுக்கிறார். இறைவன் சாதனை கடோபனிஷத்தில் நமக்கு என்னென்ன சாதனம் அப்படின்னு இறைவனை கொடுக்கிறார். வாழ்க்கையில் எது அடையணும், எது அடைந்தால் மீண்டும் பிறக்க வேண்டியது இல்லையோ, அடைய வேண்டியதுங்கிறது எது வரைக்கும் இல்லையோ அது அடையப்பட வேண்டிய விஷயம் எது, சாத்தியம் எது, சாதனை என்னங்கிறது அவரு கொடுக்கிறாரு. யாருக்கு? தன்னைத்தானே உற்சாகப்படுத்த மனிதர்கள் சொன்னாரா? இன்னொரு கண்டிஷன் சொல்றாரு. யாருக்குதான் இவர் உபதேசம் செய்வாரா? சன்மார்க்க கானா, தார்மீக வாழ்க்கை வாழ்பவர்கள். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், தர்மத்துக்குட்பட்ட ஒரு வாழ்க்கையை சன்மார்க்கம்னா தர்மத்திற்குட்பட்டான வாழ்க்கை. சன்மார்க்கம்ங்கிறது சத் மார்க்கம், சத் புருஷானாம் சங்கம் கொண்டு அந்த மார்க்கத்தில் செல்வது சன்மார்க்கம்ங்கிறது ஜென்ரல். இதுக்குள்ள வர்றக்க முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? அதுதான் சொல்றாரு. சன்மார்க்க கானா,
தார்மீக மார்க்கத்தில் வாழும் சதா அந்த தர்மத்தில் உட்பட்டு தர்ம புருஷர்களுக்கு தர்ம வாழ்க்கையுடன் பிளஸ் என்ன இருக்கணும், அந்த உற்சாகப்படுத்தி கொண்ட மனிதன் யாரு, முமுக்ஷு. ரெண்டு இன்டைரக்டா சொல்றார். தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டவன் யார், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். மோக்து மிச்சுகு முமுக்ஷுகு, தன்னைத்தானே உற்சாகப்படுத்தி கொண்டவனாக இருக்கணும். அடுத்தது தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டு யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த சாதனத்தை இறைவன் கட்டோ உபனிஷத்தில் கற்பனை நயத்துடன் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றார். தத் விஷ்ணோகோ பரமம் பதம். அந்த விஷ்ணோகோ பதம்னா மோக்ஷ பதம். நம்ம என்ன சொல்லுவோம், வைகுண்ட பதம் அப்படின்னு சொல்லலாம். வைகுண்ட பதம்ங்கிறது மோக்ஷம், அதுதான் சாத்தியம். அதை சொல்லி அதற்குண்டான சாத்தியத்தை சாதனத்தை கொடுக்கிறார். பரமபதம், பரமபதம் சொல்லி நான் முதலே சொல்லியிருக்கேன். எங்கு சென்றால் எது மேலான பதம், எங்கு சென்றால் நீங்க திரும்பி வர வேண்டியது இல்லையோ அதுதான் என்னது, மேலான பதம். எத்கத்வா ந நிவர்த்தன்டே தத் தாமம் பரந்தாமம். பரந்தாமன் நம்ம பேர் அதுக்கு அது வச்சதா. ஏன்னா விஷ்ணுவை பற்றிய ஞானத்தை பெறும், விஷ்ணுவை பதத்தை அடையதுன்னு என்ன அர்த்தம், விஷ்ணு இறை தத்துவத்துடைய ஞானத்தை பெற்றவர்கள் சென்றவர்கள், அங்க சென்றவர் அந்த ஞானத்தில் நிற்பவர்கள் திரும்பி வந்து பிறக்க வேண்டியது இல்லையோ அதுதான் என்னது, தத்தாமம் பரமம் பதம். அதுதான் என்னது, தத் விஷ்ணோகோ பரமம் பதம், மேலான பதம், சாத்தியம், மோக்ஷம். சகசா at once, at சகசானா at once, immediately, quickly, சீக்கிரமாக, கந்தும் செல்வதற்கு, இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு, கந்தும்னா செல்வதற்கு, மனிஷாவதா அவங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் நிச்சய புத்தி பெற்றிருக்கணும். இந்த விஷயத்துல எப்படி இருக்கணும், மனம் நிச்சயமா, மனம் இல்ல புத்தி, நிச்சய புத்தி, நிச்சயாத்மிகா புத்தின்னு சொல்ல பார்த்தீங்களா, அதுதான். இதுதான் வாழ்க்கையோட லட்சியம். இதை நான் அடைந்தாகணும், இதற்கு இவ்வளவு நேரம் கொடுக்கணும், இதற்குண்டான மன தகுதியை நான் பெறணும், அந்தக்கரண சுத்தியை நான் பெறணும், ராகத்வேஷிலிருந்து விடுபடணும், கர்மயோகம் பண்ணணும், ஏகாக்கர சித்தத்துக்கு தியானம், இந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதையெல்லாம் செய்யணும். அதன் மூலியமாக மனம் சுத்தமடையணும். ஒரு தர்மத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை சேர்த்துக்கலாம். அதன் மூலியமாக மனம் சுத்தமடைந்து குவாலிஃபிகேஷனை பெற்று நான் இந்த ஞானத்தை பெற்று நித்தியானந்த சுக மோட்சத்தை அடையணும்னு நிச்சயம். அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும், இந்த பதம் அடைய முடியும், நிச்சயாத்மிகா புத்தி. பல பேர் பாத்தீங்கன்னா நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கலாம், தர்மப்படி வாழுவாங்க, பக்தி அளவு கடந்த பக்தி இருக்கும். அப்புறம் தர்மம், பக்தியா இருக்கவங்க எல்லாம் தர்மம்னு சொல்ல முடியாதுங்க, ரெண்டு தனித்தறி, ரெண்டையும் பெற்றிருப்பாங்க. பக்தியிலையும் நல்ல ஈடுபாடு இருக்கும், இன்னொன்னு தர்மம், இது ரெண்டு படி வாழ்ந்து பட்டு மோட்ச இச்சா வந்திருக்காரு. அவங்களெல்லாம் பார்க்கும்போது பரிதாபமா இருக்கும். அந்த இறைவனை அறியணுங்கிற அந்த ஆசை வந்திருக்காரு. அதுக்கு பேர் மோட்ச இச்சான்னு பேரு. அந்த மோட்சத்துவம் வந்திருக்காரு. என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த பக்தியில் இருப்பதே சாத்தியம். ஏன் அப்படி அவங்க அப்படி இருக்காங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் பக்தியோட இருக்கிறது சாத்தியம். அவ்வளவுதான், போதும், மறந்தோம், சாமி கும்பிடுறோம், கும்பிட்டா கொஞ்சம் நேரம் நம்ம மனசு நல்லா இருக்கு, ஓகே, அவ்வளவுதான், ஓகே. தர்மத்துப்படி வாழ்றவங்க கேளுங்க, சாமியெல்லாம் அதிகமாக கும்பிட மாட்டேன்ப்பா, உங்களுக்கு இந்த தர்மத்து பிறகா நான் வாழ்றேன், போய் பேச மாட்டேன், இந்த மாதிரி நல்ல குணங்கள் எனக்கு இருக்கு, உயர்ப தெய்வீக சம்பத்தெல்லாம் எங்கிட்ட இருக்கு, ஆசூரி சம்பத்தெல்லாம் எனக்கு கிடையாது, நான் தீய குணங்கள் எதுவும் கிடையாது, தீய பழக்கவழக்கம் கிடையாது, என் குடும்பத்துக்காக நான் உழைக்கிறேன், கடமையை நான் பர்ஃபெக்டா செய்யறேன், அதே போதும், சாத்தியம். என்ன பண்றது, பக்தியும் இருக்கும். ஏன்னா இதுக்கு குவாலிஃபிகேஷன் இது ரெண்டும் தான். உங்களுக்கு மோட்சத்தின் மேல் இச்சை வரணும்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் பக்தியும் தர்மப்படி வாழ்தலும். அங்கேயும் வந்திருப்பாங்க, எது பக்தியும் இருந்திருக்கும், தர்மப்படியான வாழ்க்கையும் வாழ்ந்திருப்பாங்க. ஆனா என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க, அதுதான் இந்த சரீரத்தில் நான் அடையப்பட வேண்டிய சாத்தியம் இது, அடைந்து விட்டேன் போதும் அப்படின்னு போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் புல்லாய் பூடாய் பிறக்க வேண்டிய சூழலை போய் மாட்டிக்கும். ஏன்னா இது இவ்வளவு கிட்ட வந்துறதுக்காக நான் சொல்றேன். அந்த மோக்தும் இச்சா வருவதற்கு பேசிக் குவாலிஃபிகேஷனை பெற்றுட்டு என்ன பண்றது இல்ல. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை சிந்திச்சு பாத்தீங்கன்னா, ஸ்ரேயஸ், அது கடவுபனிஷத்து வர வார்த்தை தான், நம்ம அடுத்த கிளாஸ் நீட்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அவங்க பக்திக்கும் தர்மத்து பிரகாரம் வாழ்ந்து இந்த கிளாஸுக்கு வர வேதாந்த வகுப்புனா அப்படியே எட்டிக்காயே இருக்குது அப்படின்னா ஏன்னு கேட்டா, அவங்களுக்கு ரெண்டு வார்த்தையினோட விளக்கம் தெரியல. ஒன்னு ஸ்ரேயஸ், ஏன்னா இது கட்டோபனிஷத்துல, கட்டோபனிஷத்தினுடைய விளக்கம் நான் அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன்.
அது நச்சிகேதன்கிற ஒரு பையனுக்கு யம தர்மராஜா தான் அங்கே குரு, நச்சிகேதன்கிற ஸ்டூடெண்ட். அவங்களோட விளக்கம் அது எப்படிங்கிறத அடுத்த கிளாஸ்ல கொடுக்குறேன். அந்த இடத்துல அவர் சொல்ற வேர்டு ஸ்ரேயஸ் பிரேயஸ். மனிதனுக்கு எப்போ எது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறானோ அவன் தேர்ந்தெடுத்துருவான். எதை நோக்கி போகணும், எனக்கு எது பிரியம், இது எனக்கு பிடிக்குதுன்னு நினைச்சிட்டு ஒருத்தன் போறான் பாத்தீங்களா, அவன் அந்த மோட்ச பாதைக்கு வரமாட்டான். ஈவன் தோ பக்தி பிளஸ் தர்மத்தின்படி வாழ்பவர்களே ஏன் வர்றதில்லைன்னா காரணம் சொல்லும். யாரு? நான் சொல்லுவேன், யம தர்மராஜா சொல்லுவாரு. அவனுக்கு ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னா எது எனக்கு நல்லதுன்னு தேர்ந்தெடுக்க தெரியாதவன் இந்த பாதைக்கு வரமாட்டான். எனக்கு எது பிடிக்குதோ அதுல போகணும்னு நினைக்கிறவன், சரி ஸ்ரேயஸ் எனக்கு எது நல்லதோன்னு நினைக்கிறவன் தேர்ந்தெடுத்து விடுவான். சாரி மாற்றி சொல்றேன், எது எனக்கு நல்லதோ அதைத்தான் நான் வாழணும்னு முடிவெடுத்து வாழ்றவன் பாதைக்கு வந்துடுவான். எது எனக்கு பிடிக்குது அதுலதான் நான் வாழுவேன், ஏன்னா பக்தியில் இருக்கலாம், தர்மப்படி இருந்திருக்கலாம், அதெல்லாம் எனக்கு பிடிக்குது, நான் அதுல இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க இந்த பாதைக்கு வருவது கஷ்டம். சோ எதை தேர்ந்தெடுக்கணும், ஒவ்வொரு செகண்டும் அந்த சாஸ்திரம் சொல்லும். உனக்கு முன்னால ஸ்ரேயஸும் நிற்கும், நல்லதும் நிற்கும், பிடிச்சதும் நிற்கும். நம்ம எதை தேர்ந்தெடுக்கணுங்க, ஸ்ரேயஸை பார்த்து தேர்ந்தெடு. அது உனக்கு சில சமயம் பிடிக்காமலும் இருக்கலாம், நீ வேண்டான்னு உனக்கு வெறுக்கிறது உனக்கு நல்லதா இருக்கலாம், பார்க்கக்கா என்னவா இருக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். சோ எப்பவுமே வாழ்க்கையில் எதை தேர்ந்தெடுங்க, ஸ்ரேயஸ். ஸ்ரேயஸ்னா இன்னொரு வேர்டுங்க, மோட்சத்துக்கு இன்னொரு வேர்டு ஸ்ரேயஸ்ன்னு பேரு. அந்த ஸ்ரேயஸ் உச்சகட்ட ஸ்ரேயஸ், நல்லது மோட்சம். அதை நீ அடையணும்னா சின்னதிலிருந்தே எதை தேர்ந்தெடுத்து பழகி இருக்கணும், இது நல்லது நான் செய்யறேன், இதை சாப்பிட்றேன், இதை எடுத்துக்கிறேன், இதை வச்சுக்கிறேன், இது கெட்டது எனக்கு வேண்டாம். இந்த பாதையில் வந்தவர்கள் பக்திக்கும் தர்மத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க எதை தேர்ந்தெடுத்துருவாங்க, மோட்சத்தை தேர்ந்தெடுத்து விடுவார்கள். யார் இந்த பிரேயஸை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, எனக்கு இது பிடிக்குது நான் செய்வேன், நான் பிடிக்குது நான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிக்குது நாங்க போவேன், எனக்கு இந்த கிளாஸ் தான் பிடிக்குது நான் இங்கே அட்டன் பண்ணுவேன், எனக்கு அந்த கிளாஸ் பிடிக்கல எனக்கு வேண்டாம், இப்படித்தான் போயிட்டு இருக்குது எல்லாம். அதனாலதான் அவங்க இங்க வரதில்ல, மோட்சத்துக்கு இச்சைக்கு அவர்கள் வருவதில்லைன்னு யம தர்மராஜா என்ன சொல்றாங்க அடுத்த கிளாஸ். இந்த கட்டோபனிஷத்தை பத்தின ஒரு விளக்கங்கள், அது எப்படி, அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.